இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு 99 வயது. அவருக்கு சொன்ன வாக்குத்தத்த சந்ததி இன்னும் அவருக்கு உருவாகலை. ஆதியாகமம் 17:1 பாருங்கள், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்கிறார். அப்போ ஒரு ஆசிர்வாதத்தை, ஒரு உடன்படிக்கையை நாம் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும்னா நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா, உத்தமனாய் நடக்க சொல்கிறார் ஆபிரகாமுக்கு. இன்றைக்கி நமக்கும் வாக்கு தத்தங்கள், தேவன் பண்ணின உடன்படிக்கைகள் நமக்கும் நிறைவேறணும்னா நம் வழியிலே உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நடக்கிறவர்களாக காணப்படணும். இதே ஆதியாகமம் 17:4-6 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அதான் தேவன் ஒன்றுமே இல்லாததை உருவாக்குகிறவர் கர்த்தர் இல்லையா? அவருக்கு அந்த பிள்ளை பாக்கியமே இல்லை, அந்த சந்ததி இன்னும் உருவாகாத போதே அவரை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்கிற ஒரு உடன்படிக்கை அவரோடு பண்ணுறார். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படும் சொல்கிறார். உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் சொல்கிறார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் உருவாவார்கள்ன்றார். அப்போ உன்னுடைய ஜாதியை நான் பெருக பண்ணுவேன். அதான் அவர் சொல்லுவார், வானத்து நட்சத்திரங்களை நீ அண்ணாந்து பார், இந்த பூமியில் இருக்கிற கடல் மணல் அத்தனையாய் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி அங்கு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுறார். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் இல்லையா இது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. அப்போ தேவன் பெருகவே பெருக பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம கூட அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்துருக்கலாம், அநேக உடன்படிக்கைகளை நம்மோடு கூட தேவன் செய்திருக்கலாம். அது எல்லாத்தையும் தேவன் இந்த வருடத்திலே நமக்கும் அவர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. எப்படி ஆபிரகாமுக்கு அவர் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்முடைய பேர் மற்றவர்களுக்கு தெரியாமல் அறியாமல் இருக்கலாம். தேவன் அந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ளவர் இல்லையா? அதான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆபிரகாமும் நம்ம வேதத்திலே அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்து தேவன் சொன்னதை அவர் விசுவாசித்து பொறுமையோடு காத்திருந்து அந்த விசுவாச வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். அவருடைய மகனான ஈசாக்கின் மூலமாய் பிறந்த யாக்கோபு ஏசா மூலமாக அவருடைய சந்ததி பெருகிற்று. யாக்கோபின் மூலமாக இஸ்ரவேல் சந்ததி பெருகிற்று இல்லையா? ஏன்னா எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டு இருந்தபோது அவங்களுடைய ஜனத்தொகை பெருகி போச்சு. எகிப்தியர்களாலேயே அவங்கள தாங்க முடியாத அளவுக்கு அவங்க இருந்த அந்த கோசோன் நதி ஓரத்தில் அவங்க இருந்தாங்க இல்லையா? அந்த எல்லையில் கூட அவங்களுடைய பாரத்தை அந்த பூமி தாங்க முடியாமல் இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்படி தேவன் அவர்களை திரளாய் பெருக பண்ணினார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களில் பார்க்கும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கொடுக்கறதுக்கும் தேவன் சித்தம் வச்சிருப்பாரு. சில டைம் நமக்கு கால தாமதம் ஆகும். ஏன்னா நம்ம கூட சிலர் இருக்கிறதுனால அதை தேவன் கொடுக்காம கூட நமக்கு அதை வைத்திருக்கலாம். அதுதான் ஆபிரகாமுக்கும் ஒரு காரியம் நடக்குது. ஆபிரகாமோட அவர் சகோதரனுடைய குமாரன் லோத்து இருந்தார் கூடவே. அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடியே போனார். அவர் கர்த்தர் அந்த பூமியை பகுத்து கொடுக்கும்போது கூட, இடங்களை அவர் பகுத்து கொடுக்கும்போது கூட இந்த லோத்து நல்ல இடத்த, செழிப்பான இடத்த, யோர்தானுக்கு அடுத்துள்ள இடத்த அவர் வாங்கிக்கிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்போ கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை வைக்கிறார். அந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியணுன்றதுக்காக தான் லோத்துக்கு ஒரு இடத்த காமிக்கிறார். உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ அதை எடுத்துக்கொள்ளும் போது அவன் செழிப்பான இடமாகிய யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற இடத்த ஒரு வாங்கிக்கிறாரு பார்க்குறோம்.
ஆனால் ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பாருன்னு சொல்கிறார். அங்கே லோத்து பார்த்தது கொஞ்சம் செழிப்பான இடம்தான் அவனுக்கு கிடச்சிது. அவனை விட்டு ஆபிரகாமை பிரித்த பிறகு தேவன் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ நோக்கி பார்க்கிற எல்லையெல்லாம் உனக்கே சொந்தம், நீ கால் மிதிக்கும் எல்லையெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொல்கிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை போல எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படுன்றார். அப்போ எப்படி ஒரு மண்ணை நம்ம எண்ண முடியாதோ, ஒரு கடல் மண்ணெல்லாம் நம்ம எப்படி எண்ண முடியாதோ, அதை போல ஆபிரகாமின் சந்ததியை தேவன் வாக்குரைத்தது போலவே ஆசீர்வதித்து பெருக பண்ணினார்னு பார்க்குறோம். சங்கீதம் 105:8 11 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றைக்கும் நினைத்திருக்கிறார். இப்போ இன்றைக்கி கூட நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் உடன்படிக்கை கொடுத்து இன்னும் நிறைவேறாமல் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் நம்மையும் நினைத்திருக்கிறார். அவர் நமக்கும் ஏற்ற சமயத்தில் சகலத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ லோத்துவை போல கூட நம்மிடத்தில் கூட அப்படிப்பட்டவர்கள் காணப்படலாம். அப்போ அவர்களை கூட தேவன் தூரப்படுத்தி நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ யார் நம்ம எல்லையிலேருந்து நீங்கணும் என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்கணும். யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்களுக்கு சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறார். அப்போது அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன்னு ஒரு வாக்கு பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 3:18 வசனத்தில் 19 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. அப்போ தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாருன்னா அது நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, அது வாக்கு தத்தத்தினால் உண்டாயிருக்குது. அதை தான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அந்த சுதந்திரத்தை தேவன் அருளி செய்தார். 430 வருஷம் அவங்க அந்த எகிப்திலே அடிமைப்பட்டு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்கு தத்தம் வியர்த்தமாகாதபடி காத்தார்னு வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி எப்படி ஆபிரகாமுக்கும் கர்த்தருக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவரை மிகவும் திரளாக பெருக பண்ணின தேவன் இன்னைக்கு நம்மையும் திரளாக பெருக பண்ண, நம்மையும் ஆசிர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.